கர்த்தரை நம்பினீங்கன்னா குறி சொல்ற இடத்துக்கு என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. மந்திரக்காரனா என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. நீங்க கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தரையே சார்ந்து அவர் சமூகத்திலே நீங்க என்ன பண்ணுவீங்க, கடைசி வரைக்கும் காத்திருப்பீங்க. அப்போ கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு தாயத்து மேல போயிடக்கூடாது. கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு தகடு மேல போயிடக்கூடாது. கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை அவன் மந்திரிச்சு கொடுக்கிற எலும்புச்ச பழுத்த மேல என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. எலும்புச்ச பழத்தின் மேல வைக்கிற நம்பிக்கையை காட்டிலும் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கு பாருங்க. சர்ச்சைக்கு வர விசுவாசி, ஆனா நம்பிக்கை எல்லாம் உலக காரியத்தின் மேல இருக்கு பாருங்களேன். இப்ப தேவன் வாழ்க்கையில எப்படி ஒரு விடுதலை கொடுக்க முடியும், காரியத்தை எப்படி வாய்க்க பண்ண முடியும், குடும்பத்துல எப்படி சமாதானத்தை கொடுக்க முடியும்? நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா இந்த காரியத்தின் மேல எல்லாம் நம்பிக்கை போகவே போகாது. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ என் மேல நம்பிக்கை வைப்பனா உனக்கு ஒரு விடுதலையை, நீ எதுல கட்டுப்பட்டு இருக்கிறியோ அதுல ஒரு விடுதலை நான் உனக்கு கொடுப்பேன். உன் காரியத்தை ஜெயமாய் முடிக்க பண்ணுவேன். உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன்.